வணக்கங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது, ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த எங்க ஏரியா உறுப்பினர்கள் வந்து வீட்டுக்கு கேம்பெயினுக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க சொன்ன முதல் வார்த்தையே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததுங்க. "நிக்கிற கேண்டிடேட் வந்து உங்க ஆளுதுங்க. ஸோ நீங்கலாம் ஓட்டு போடலைன்னா எப்படி? நீங்கலாம் கண்டிப்பா ஓட்டு போடணும்" அப்படின்னாங்க. நான் கேட்டேன், "சரிங்க அவர் எங்க ஆளு தான். பட் அவர் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? அவர் வந்து அவர் ரியல் எஸ்டேட் பெரும்புள்ளிங்க. ஸோ ரியல் எஸ்டேட்ல வந்து அவர் பயங்கர பிஸி. அவர் இப்படி ஜெயிச்சு வந்தாலும் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம தொகுதிக்கு அவர் எதுவும் பண்ண போறதில்ல. ஏன்னா அவர் தொழில் பார்க்கறதுக்கு அவருக்கு டைம் சரியா இருக்கும். இது வந்து சும்மா ஒரு அலங்காரத்துக்காக பேருக்கு பின்னாடி எம்எல்ஏன்னு போட்டுக்கணுங்கிறதுக்காக அவர் நிற்கிறாரு ஒழிஞ்சு நம்மளுக்கு சேவை செய்யறதுக்குலாம் நிற்கலைங்க" அப்படின்னா. உடனே அதுக்கு வந்து ஒரு லுக் விட்டாங்க அவங்க. "என்னடா இவன் இப்படி இருக்கிறான்? ஏங்க அவர் உங்க ஆளுங்க, நீங்களே இப்படி பேசுறீங்கன்னு" மறுபடியும் சொல்றாங்க. அப்புறம் சரின்ட்டு போயிட்டாங்க. நான் வந்து ஆக்சுவலாக அவருக்கு ஓட்டு போடலைங்க. நான் வேற ஒரு கட்சிக்கு தான் போட்டேன். பட் ஜெயிச்சு திரும்ப அவர் தான் ஜெயிச்சாரு. நான் நினைச்ச மாதிரியேங்க கடந்த 5 வருடமா அவர் தொகுதி பக்கமே வர கிடையாதுங்க. ஒண்ணுமே பண்ண கிடையாது. அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த 5 வருடத்துல பல மடங்கு. ஏன்னா ரியல் எஸ்டேட் இங்க கன்னாபின்னான்னு பூம் ஆயிடுச்சுங்க. ஸோ அவர் ஃபுல்லா அதில தான் ஃபோக்கஸு. நெறைய சம்பாரிச்சாரு. பட் தொகுதிக்கு ஒண்ணுமே பண்ண கிடையாது. ஸோ அதாவது எப்படி இருக்குது பாருங்க. அரசியல்ல வந்துட்டு ஐ மீன் ஜாதிய வச்சு ஈஸியா ஜெயிச்சிரலாம். ஜாதி எதுவுமே பண்ணாட்டியும் அந்த கேண்டிடேட்டை பத்தி, அந்த கேண்டிடேட் வந்தா தொகுதிக்கு நல்லது செய்வாராம் அப்படின்லாம் எதுவுமே மக்கள் யோசிக்காம ஜாதியை பார்த்து போட்டுருவாங்க அப்படிங்கிறத இந்த கட்சிகள் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு. என்ன ஆகுதுன்னா, என்னதான் ஒருத்தர் நல்ல ஒரு திறமையான ஒரு செயல்படக்கூடியவராக இருந்தாலும், ஆப்போசிட்ல நிற்கிறவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற பெரும்பான்மை மக்களுடைய ஜாதியாக இருந்ததுன்னா அவர் ஈஸியாக ஜெயிச்சிடுறாருங்க. இது மக்கள் வந்துட்டு அந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டை பார்க்கணுங்க. அந்த கேண்டிடேட் வந்து ஒர்த்தா, அவர் கேப்பபிளா, அதை பார்த்து ஓட்டு போடணுமா ஒழிஞ்சு அவர் நம்ம ஆளுன்னு ஓட்டு போட்டால் ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. நம்ம ஜாதி நம்ம நினச்சி ஓட்டு போட்டோம்னா நம்மளுக்காக வந்து பண்ணிட போகிறாங்களா என்ன? கிடையவே கிடையாதுங்க. அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒரே ஜாதி தான். என்னன்னா அது மக்களை ஏமாத்துற ஜாதி. மக்கள் தான் வந்துட்டு இவர் நம்மளுன்னு சொல்லிக்கலாமா ஒழிஞ்சு அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பதவிக்கு போகணும், சம்பாதிக்கணும், அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும். இதுதாங்க அவங்க குறிக்கோளாக இருக்கும்.